அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதற்கண் வணக்கம். தந்தை பெரியார் அவர்கள் பெண் விடுதலைக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி பெண்கள் ஆண்களுக்கு நிகரானவர்கள் என்பதை உலகிற்கு பறைசாற்றியதை அனைவரும் அறிவோம். வடக்கே திருச்சி மலைக்கோட்டை, தெற்கே திருமயம் புகழ்கோட்டை, நடுவே திகழும் புதுக்கோட்டை, நாடே புகழும் கலைக்கோட்டை என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் ஐயா கவிச்சுடர் கவிதைப்புத்தன் அவர்கள் பெரியாருக்கு நன்றி செலுத்துகிற வகையில் கருஞ்சட்டை நாயகரே கைகூப்பி வணங்குகிறோம் என்கிற தலைப்பில் அவருடைய எழுத்தில் ஒரு கவிதையை முன்வைத்திருக்கிறார். இதோ உங்கள் பார்வைக்கு. பெண்ணுக்கு முன்னுரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை கண்முன் அரங்கேற களங்கள் அமைத்தவரே, கைம்பெண் மறுமணமும் காதல் திருமணமும் பைம்பொன் பரிசு பெற பாதை வகுத்தவரே, பெண்ணுக்கு முன்னுரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை கண்முன் அரங்கேற களங்கள் அமைத்தவரே, கைம்பெண் மறுமணமும் காதல் திருமணமும் பைம்பொன் பரிசு பெற பாதை வகுத்தவரே, படுக்கையறை பதுமைகளாய், பயன்பாட்டு கருவிகளாய், அடுக்களையின் அடிமைகளாய் அடங்கி கிடந்த பெண்கள் தடுப்பணைகள் அனைத்துமே தவிடுபடியாக்கிவிட்டு மிடுக்கு நடை போட்டு வர விடுதலை பெற்றளித்தவர, படுக்கையறை பதுமைகளாய், பயன்பாட்டு கருவிகளாய், அடுக்களையின் அடிமைகளாய் அடங்கி கிடந்த பெண்கள் தடுப்பணைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கிவிட்டு மிடுக்கு நடை போட்டு வர விடுதலை பெற்றளித்தவர என்று எழுதியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.